குருவே சரணம், குருவே துணை. எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் ஆசியுடன் நான் இன்றைக்கி சொல்லப்போகிற ஒரு சின்ன ஜோதிட தகவல். யாருக்கு ஆசிரியர்களுடைய, லெக்சரர்களுடைய, குருமார்களுடைய அனுகிரகமும் ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாரோட ஜாதகத்தில் குரு ராகு, குரு கேது கிரக சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு ஆசிரியர்களுடைய, லெக்சரர்களுடைய ஒத்துழைப்பும் ஒரு ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்காது. ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாணவனாகட்டும், காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், லெக்சரர்கள்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எப்போவுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசிரியர், லெக்சரர் என்ன தான் அந்த மாணவருக்கு சொல்லி கொடுத்தாலுமே அந்த மாணவர்னால் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இதனாலேயே இந்த மாணவருக்கு அந்த லெக்சரர் மேலே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த லெக்சரர்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒருத்தர் ஒரு கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருமாரை தேடி போனாலுமே இவருக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டார். அப்படியே கிடைச்சாலுமே அந்த குருவை இவர் தக்க வச்சுக்க மாட்டார். ரொம்ப நாளைக்கு அந்த குருவோட இவரால் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு தன்மையை தான் இந்த குரு ராகு, குரு கேது கிரக சேர்க்கை ஏற்படுத்தும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா, ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சில கோயில் வழிபாடுகளும் இருக்குது. அந்த கோயில்களுக்கு நம்ம அடிக்கடி போய் நம்ம வழிபட்டுட்டு வரணும். அந்த கோயிலில் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கும் குருவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பலமடையும். அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம ஈஸியாக புரிஞ்சக்கூடிய தன்மையை அந்த வழிபாடு நம்மளுக்கு தரும். இது நான் 2-3 ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். ஒரு மாணவர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவரோட ஜாதகத்தில் கன்னியில் குரு கேது கிரக சேர்க்கை இருக்குது. இவர் இதையெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதே போல் இன்னொருத்தருக்கு ஒரு 50 வயது நபருக்கு மேசத்தில் குரு கேது கிரக சேர்க்கை இருக்குது. இவர் ஜோதிடம் படிக்கிற காலத்தில் இதே மாதிரி நிறைய குருமார்கள்ட்ட படிச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் குருக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அவரால் குருமார்களோட ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ண முடியல. குரு மேலே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மையை தான் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுத்தும். இந்த கிரக சேர்க்கைக்கு நிறையா பலன்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு பலன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் கடந்த 7-8 வருடங்களாக ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். ஸோ எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஜாதகத்தை அனுப்பலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். எளிய ஒரு வழிமுறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9698573074. குருவே சரணம், குருவே துணை.